योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया. நாமெல்லாம் எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி ஒரு சத்சங்க நிகழ்வு, அதுவும் மெட்ராஸ் சிட்டியில், சென்டர் ஆஃப் த சிட்டியில், வெஸ்பாம்பலத்தில் ஒரு பெரிய ஹால் எடுத்து 2 நாள் நிகழ்ச்சிகள் கண்டினியூஸாக நடத்தி, நமக்காக இது வந்து 25th இயர் ஸ்ரீ விஸ்வநாதன் சார் இதை நடத்துகிறார் அப்படின்னா, பகவான் எவ்வளவு வந்து அவர் மேலே வந்து பிரேம எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஹி ஹஸ் பீன் த சோசன் ஒன், நிஜமாவே. அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் 5 இயர்ஸாக வந்து கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நாமா ஆன்லைன் நாமா நடந்துட்டுருக்கு. அரவுண்ட் 4:30 to 5:30. அது வந்து இட் இஸ் நாட் a day or a month or 6 months. It has been continuously happening without a break for the last 5 years. Imagine, இந்த மாதிரிலாம் வந்து நடக்குமா, பிரம்ம முகூர்த்தத்தில் நாமா சாண்டிங் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து it can only be a dream. பகவான் வந்து அவ்வளவு கருணையோட அவ்வளோ அவருக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். நாமெல்லாம் வந்து நம்மளோட கிருதஜ்ஞையை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு பகவான் எல்லா காரியத்தையும் பண்ணாலும் வந்து ஹி ஹஸ் பீன் த சோசன் ஒன். அவர் வந்து எவ்வளவு எஃபர்ட்ஸ் எல்லாம் அவரோடது தானே. ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு நன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் வந்து இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்த போகிறோங்கிற அந்த ஒரு பகவான் இருக்கார் அப்படின்னு அவருக்கு இருக்கிற ஒரே பலம் நாமா. நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்கிறது உண்டு, சார் நீங்கள் வந்து நிஜமாகவே ஆஞ்சநேயரோடு தான் கம்பீட் பண்ணணும். யூ ஹேவ் ஒன்லி ஒன் காம்படிஷன் ஆன் எர்த். உங்களுக்கு வந்து ஹனுமான் தான் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. நாம் எல்லாம் வந்து நம்ம ஹிருதயக்னியை எப்படி தெரிவிச்சுக்கலாம்னா, வித் அ லவுட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ், அண்ட் இஃப் யூ ஆல் கேன் கிவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன், ஐ வில் பி ரியலி வெரி ஹாப்பி ஃபார் தட். ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ் ஹானர் விஸ்வநாதன் சார். ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், ப்ளீஸ் கம். திஸ் இஸ் அ வெரி ஹிஸ்டாரிக் மூமெண்ட். 25th இயர் வெஸ்மாம்பலம் யோகிராம் சுரத்குமார் சத்சங்கம். योगीराम सूरत कुमार, जय गुरु राया. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. थैंक यू योगीराम सूरत कुमार. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया. பேர் தான் வந்து மாம்பலம் யோகிராம் சுரத்குமார் தத்தங். இன்றைக்கி வந்திருக்கிறவரை பார்த்தோம்னா யூஎஸ்லேருந்து வந்திருக்கா, பெங்களூர்லேருந்து வந்திருக்கா, ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஒருத்தர் வர முடியல, வரால. எல்லோரும் யூஎஸ்லேருந்து வந்திருக்கா. இன்றைக்கி கனடாலேருந்து வந்திருக்கா. இன்றைக்கி இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கா. நம்ம சத்தங்கத்துக்கு எவ்வளோ பேர் பாருங்களேன். அது பகவானோட கிரேஸ். நம்மளோட சிரத்தையான நாமும் அவர் நமக்கு வந்து பிளஸிங் பண்ணுறாரு. நீங்களாம் வந்து நாம சொல்லி ஆர்கனைஸ் பண்ண நீங்கள் தான். நான் இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் வரலன்னா நான் தனியாக உட்காந்துருப்பேன்ல. நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் மட்டும் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், நான் சொல்ல முடியுமா? நான் 1 மணி நேரம் சொல்லுவேன், ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாட்டு தனியாக சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? 2 மணி நேரம் பொறுமையாக காத்தாலும் 4லேருந்து 6. சில நேரம் சண்டே பார்த்தீங்கன்னா இன்னும் லேட் ஆகும். அது இல்லாமல் எவ்வரி சண்டே ஈவினிங் வந்து 4 மணிலேருந்து 5:45 வரைக்கும் அது ஆன்லைன் நடக்கும். 3rd சண்டே பாண்டியன் ஹாலில் நடக்கும். பாண்டியன் ஹால் தான் பகவான் வந்த இடம்னு சொல்லியிருக்கேன் நான். ஒவ்வொரு சண்டேயும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் யாராவது கூப்பிட்டா சண்டே ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டு. மற்ற நாள்லாம் நான் ஓடின்னு இருக்கேன். எனக்கு லீவு கிடைக்காது. ஏன்னா நான் வந்து மார்க்கெட்டிங் பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் டக்குன்னு லீவ் போட முடியாது. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி பாருங்கள், போன வருஷம் அப்படி தான் ஆச்சு. பகவானோட 3rd சண்டே ஜெயந்திக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட அப்போ தான் இறந்து போனேன். கரெக்டாக அந்த November 19th அம்மாவோட இந்த 15 நாள் முடித்து இங்கே வந்து கரெக்டாக 2-3 நாள் கேப்பு தான் இருந்து
டக்குன்னு ஆரம்பித்தாங்க. 2 நாளில் ஃபோன்லேயே அப்படி ஆர்கனைஸ் பண்ணார் போன வருஷம். அம்மாட்டே நான் சொன்னேன் அதை. அதே மாதிரி இந்த வருஷமும் 1ஆந்தேதி போயிட்டு நான் 10ஆந்தேதி 11ஆந்தேதி காலையில் தான் வந்தேங்க. 10 நாள் ஊரில் இல்லை, 10 நாள் லீவு. நான் வந்து இந்த 1 வீக்கில் தான் இவ்வளவும் ஏற்பாடாயிருக்கு. ஆனால் நான் என்னோடய எண்ணம், நான் எனக்கு நடக்கிற இது இப்போ இந்த வர்றது அக்கௌண்ட் செக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குமாரமூர்த்தியை ஷேர் பண்ணேன். இன்றைக்கி கொடுத்துருக்கா, நான் இங்கே அவளுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அவளுக்கு பார்ட் 2 கொடுத்துருக்கேன், பார்ட் 3 இது வந்து பகவானாக நினச்சி அவர்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லுவேன். யார்கிட்ட அவர்கிட்ட ஷேர் பண்ணேன் என் மனசில் இருக்கிற வெயிட் குறையும், இல்லாட்டி தூக்கமே வராது. ஏன்னா சாதாரணமாக நான் இப்போ சொல்லாமல் என்னென்னு எனக்கு தெரியல, 1 லட்சத்துலேருந்து 1.5 lakhs வரைக்கும் பட்ஜெட் போட்டு தான் வருஷம் நாங்கள் பண்ணுவோம். நான் பண்ணுவேன்னு சொல்ல, பண்ணுவோம், பகவான் பண்ணுவார். கையில் 100 ரூபா கூட இருக்காது, ஆனால் பேப்பரில் எழுதி வச்சுருப்பேன். ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் எழுதி வச்சுருப்பேன். ஆனால் இந்த வருஷம் 4.5 lakhsக்கு பண்ணேன். நான் பண்ணல. அதுவும் அம்மாட்ட கூட சொன்னேன், கடன் வாங்க போறியா அப்படின்னு கேட்டாங்க. பகவான் கொடுப்பாருமான்னு. கடன்லாம் வாங்காத, கடன் வாங்கி பண்ணக்கூடாது அப்படின்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. கடன்லாம் வாங்க மாட்டேம்மா, பகவான் வந்து கொடுப்பார் அப்படின்னு. நீங்களும் வந்தேரு, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பொன்னாடை அம்மாவுக்கு சாத்துறோம். பகவான் இருக்கும்போதே ஆரம்பித்தது. இன்றைக்கி 25வது வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் பகவானோட ஜெயந்தி கொண்டாட்டமும் இது சேர்ந்து நடக்கிறது. இதுக்கு வந்து நான் வந்து ஜனவரி மாதமே அம்மாவை புக் பண்ணிட்டேன். ஏன்னா கிடைக்கலன்னா கஷ்டம் இல்லையா, டேட் என்னன்னு கேட்டு அப்போயே வாங்கி எழுதி வச்சுட்டேன். இது பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. அம்மா வந்தாலும் பகவான் வந்தாலும் உடனே தான். அம்மா பகவானோட நாம ரூபம் தான் அம்மா. நான் அப்படி தான் பார்க்குறேன். யோகிராம் சுரத்குமார் சொன்னால் அம்மா தேவி அம்மா தான் நிற்கிறா. எனக்கு என்ன பகவானுக்கு முன்னாடி அம்மா நிற்கிறா. என்ன எல்லாத்தையும் நன்றி சொல்லி 1000 கோடி நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒய்ஃபையும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுவோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத். நாம இருப்போம். நீங்கள் என்ன மட்டும் சொல்கிறீங்களே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், நம்ம அத்தனை பேருமே பகவானுடைய நாமரூபம் தான். இவர் பாருங்கள், அவ்வளோ நேரம் கேட்டு இப்போ என்ன மட்டும் சொல்கிறார். சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் தானே சொல்லுங்க, நான் பேசலை பகவான் பேசுகிறாரு. இதுவும் பகவான் பேசுகிறது. ராஜேஸ்வரி அம்மா, யோகிராம் சுரத்குமார் அருணை ஆஷ்ரம அரங்காவலர். நீ அம்மாவுக்கு அப்புறம் ராஜேஸ்வரி அம்மா வந்து கௌரவம் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்க பாருங்களேன், அவங்க இருக்கிற அவங்களோட ஏஜுக்கு அவங்கெல்லாம் வந்து நம்மளாம் ப்ளஸ் பண்ணுறது பெரிய விஷயம். இப்போ நானாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயசில் நான் இருக்க மாட்டேன், பொட்டுன்னு போய்டுவேன் நான். ஏன்னா அது மாதிரி இருந்தால் கூட 91 ஏஜ் அவங்களுக்கு. ஏன் நம்ம சத்சங்கத்துக்கு வந்து மாடிப்படை ஏறி வந்து நம்மளை ப்ளஸ் பண்ணுறதுக்கே வந்திருக்காங்க. இது பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். நமஸ்காரம் பண்ணிக்கிறேம்மா. யோகிராம் சுரத்குமார் மகாராஜ். ரொம்ப சந்தோஷமா. ஆமாம் சார், இங்கே இருந்து கொடுத்துருங்க. இல்லை அடுத்து முடிக்கிட்டு சார். கொடுத்தாச்சு.
ரொம்ப அழகாக நடந்தது, ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு, ரொம்ப மனசுக்கு நிறைவாக நடந்திருக்கு. எனக்கு நீங்கள் எல்லாரும் இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு போகிறீங்க. அதனால் இது அத்தனைக்கும் முதல் காரணமாக இருக்கிறது பகவான். அடுத்த காரணமாக இருந்த விஸ்வநாதனுக்கு நம்ம எல்லாரும் பெரிய அவருடைய கைங்கரியம் மேலே 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 சிறப்பாக நடந்ததே இருக்கணும். இன்னும் நிறையா பேர் இங்கே வந்து நாமும் சொல்லணும். நாளுக்கு நாள் இந்த இடம் வளர்ந்து ஒரு பெரிய கோவிலாக ஒரு பெரிய கோவில் அமையணும்னு வேண்டிய